இது என்ன விபரீதம்? நான் சந்நிதியில் சபதம் செய்யும் போது தாங்கள் மகிழ மரத்தடிக்கு சென்று விடுங்கள் என்று கேட்ட சுந்தரனிடம் அவ்வாறே செய்வதாக கூறினீர்கள். நம்பி ஆரூரார் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? பல திருத்தலங்களுக்கு சென்றுவிட்டு தங்கள் மகள் வாழும் திருவொற்றியூருக்கு சென்றார் என்பது வரை எனக்கு தெரியும். சங்கிலி நாச்சியார் என்ற பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டு விட்டார். நானும் நீயும் அந்த திருவொற்றியூருக்கே போவோம். அந்த சங்கிலி எந்த சங்கிலி போட்டு அவரை பிடித்து வைத்திருக்கிறாள் என்று பார்ப்போம். முடியாது. இனியும் என்னால் திருவாரூர் பெருமானை பிரிந்து இங்கேயே இருக்க முடியாது. அவர் என்னை பிரிந்து சென்று விட்டாரே என்பதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். சுவாமி, இதோ சன்னிதானம் வந்து விட்டோம் சுவாமி. காஞ்சி காவக்கோட்டத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமானே, உங்கள் திருக்கோயில்கள் பலவற்றை தொழுதுபடி வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உங்கள் திருக்கோலத்தை காணும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே. இங்கு மாமரத்தின் கீழ் ஏகாம்பரேஸ்வரனாய் எழுந்தருளியிருக்கும் உங்கள் எதிர்கோலத்தை காண என் உள்ளம் தவிக்கின்றது. திங்கள் தாங்கிய சடையுடையானே, சங்க வெண்குழ காதுடையானே, ஏலவன் குழலே எனும் என்னம்மை கலைமகளையும் திருமகளையும் கண்களாக பெற்றிருக்கும் அன்னை காமாட்சி போற்றி துதிக்கும் பெருமானே, என்றாவது எங்காவது உன்னை காணும் பாக்கியத்தை எனக்கு தந்துவிட மாட்டாயா? தந்துவிடவே மாட்டாயா? காட்சி தெரிகிறதே, காட்சி தெரிகிறதே. உன் அழகு எனக்கு தெரிகிறது. ஈசா, பரமேஸ்வரா, ஆழம் முகந்து அமுது செய்த ஈசா, அமரர் தொழுதேற்றும் சீலம் மிகுந்த சிவபெருமானே, எனக்கு ஒரு கண்ணையாவது உவந்தளிக்க மனம் வந்ததா? இடபாகம் கொண்ட அன்னையை பற்றி நான் போற்றி துதித்ததால் மகிழ்ந்து எனது இடது கண்ணிற்கு காட்சி தந்தாயா? இது போதும் பெருமானே, இது போதும், இது போதும். ஆலந்தான் உவந்து அமுது செய்தாரை, ஆதியை அமர தொழுதேற்றும் சீலம் தான் பெரிதும் உடையாரை, செல்விப்பாரவர் சிந்தையுள்ளாரை, ஏலவா குழலாள் உமனங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற கால
காஞ்சிபுரத்தில் இடக்கண் பெற்றபின் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று பதிகங்கள் பாடி ஈசனை தரிசித்து வந்தார். அவர் பாடிய தேவார பாடலை கேட்டு மகிழ்ந்த பக்தர்கள், இப்படி ஒரு உயர்ந்த பக்தருக்கு ஒரு கண் இல்லையே என்று மிகவும் வருந்தினார்கள். தாங்கள் ஈசனிடம் மனமுருகி வேண்டினால் நிச்சயம் அவர் வலது கண்ணையும் உங்களுக்கு தந்துவிடுவார் என்று பக்தர்கள் ஈசனிடம் வேண்டும்படி அவரை வற்புறுத்தினார்கள். இருப்பினும் தனக்குள்ள குறையை பற்றி கருதாமல் சுந்தரர் ஈசனை போற்றி பதிகங்களை பாடிக்கொண்டே இருந்தார். பல புண்ணிய தலங்களுக்கு சென்றபின் எந்த ஆரூரான் பெருமானை தரிசிக்க வேண்டுமென்று திருவொற்றியூரிலிருந்து புறப்பட்டாரோ அந்த ஆரூர் பெருமான் வாழும் திருவாரூரை அடைந்தார். இதுவரை தனக்கு வலக்கண் இல்லையே என்று வருந்தாத சுந்தரர் திருவாரூர் பெருமானை தரிசித்ததும் தம்மால் முழுமையாக ஈசனை காண முடியவில்லையே என்று மிகவும் வருந்தினார். திருவாரூர் தியாகேசா, வீதி விளங்கு பெருமானே, உமது திருக்காட்சியை கண்டு கிடைக்க வேண்டும் என்றுதானே என் சபதத்தையும் மீறி திருவொற்றியூரின் எல்லையை தாண்டினேன். அதற்காக தாங்கள் என் காட்சியை பறித்த போதும் திருவாரூருக்கு சென்றே தீர வேண்டும் என்று வழியில் உள்ள தலங்களை எல்லாம் வழிபட்டுக் கொண்டே இங்கு வந்தேன். காஞ்சிபதியில் என் மீது கருணை கொண்டு இடது கண் காட்சியை தந்தீர்கள். அதன் மூலமாவது தங்களை காண முடிகிறதே என்பது எனக்கு மகிழ்ச்சிதான். இருப்பினும் வலக்கண் பார்வையையும் தந்தருளினால் தங்களை கண்டு தரிசிக்கும் வாக்கியம் எனக்கு கிடைக்கும். எதற்காக எனது மற்றொரு கண்ணொளியை தராமல் இன்னும் தாமதம் செய்கிறீர்கள்? அருள் புரியுங்கள் சுவாமி, அருள் புரியுங்கள். கங்கை வாழ்கின்ற தடையிலே, சிவகணங்களின் நாதனே, காலகாலனே, காமனுக்கு அனலான பெருமானே, மன்மதன் செய்த தவறுக்காக அவனை எரித்தாலும் மீண்டும் அவனை எழுப்பியது போல் நான் செய்த தவறுக்காக என் கண்களை பறித்தாலும் மீண்டும் அதை தந்து விட்டீர்கள். தங்களை தரிசிக்க வேண்டும் என்றே வந்த எனக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடுமோ என்று அஞ்சினேன். நெற்றிக் கண்ணரான தங்களை ஒற்றை கண்ணால் தான் காண இயலுமோ என்று கலங்கினேன். மற்ற கண்ணையும் தந்து முற்றும் காண அருள் புரிந்தீர்கள். இனி என் காலமெல்லாம் தங்களுக்கு தோழனாக இங்கேயே இருந்து பணி செய்ய அருள் புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும். பொன்னுமை போருண்ணும் தருவானை போகமும் திருவும் உணர்ப்பானை பின்னையன் பிள்ளையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பானை என்னத்தன்மையன் என்றறி ஒண்ண என் மனை எழி வந்த வீரனை அன்னம்பை கும்பயல் பழனத்து அடி ஆறுரானை மறுக்கலுமாவே. சுவாமி, சுந்தரன் நிலை பற்றி யோசிப்போம் என்று சொன்ன தாங்கள்
மனமிறங்கி ஒவ்வொரு கண்ணாக 2 கண்களையும் தந்து விட்டீர்கள். இப்பொழுதுதான் என் மனம் அமைதி அடைந்தது. லோகமாதா என்று பெயர் பெற்ற நீ சுந்தரனுக்கும் தாய் அல்லவா? அதனால்தான் ஒரு தாயின் தவிப்போடு நீ அவனை பார்த்துக் கொண்டிருந்தாய் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் தாங்கள் சுந்தரனை மிகவும் சோதித்து விட்டீர்கள். எத்தனை திருத்தலங்களுக்கு சென்று அவன் உங்களை வேண்டினான். வட திருமுல்லை வாயிலில் நின்று வெண்பனின் தேத்தும் வேதியே என்று கூவினான். அதை பொருட்படுத்தவில்லை. திருவெண்பாக்கத்தில் நீ இங்கு இருக்கிறாயா என்று கேட்டபோது உளோம் போகீர் என்று ஊன்றுகோலை தந்து புறக்கணித்து விட்டீர்கள். காஞ்சிபுரத்தில் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே என்று பாடிய போது இடது கண்ணை மட்டும் தந்தீர்கள். அதே நிலையில் திருவாமாத்தூர், நெல்வாயில், திருத்துருத்தி என்று பல இடங்களுக்கு சென்று ஒரு கண் பார்வையிலேயே தங்கள் திருவுருவ தரிசனம் கண்டபடி வந்து திருவாரூர் வந்து சேர்ந்த பிறகு மறு கண் பார்வையை தந்தீர்கள். இனியாவது அவன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கட்டும். 2 மாதரை மணந்தவனுக்கு ஒருபோதும் நிம்மதி கிடையாது தேவி. என்ன சொல்கிறீர்கள்? சுந்தரன் திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியை மணந்து வாழ்ந்த நிகழ்ச்சி திருவாரூரில் வாழும் பறவை நாச்சிக்கு இதுவரை தெரியாமல் இருக்குமா? பல தலங்களுக்கு செல்லும் சிலர் என்றோ இங்கு வந்து அதை பற்றி அவளிடம் சொல்லிவிட்டார்கள். அதை கேட்ட பறவை நாச்சி என் அருமை தோழி கமலினி மிகவும் கலங்கி இருப்பாளே. அதில் என்ன சந்தேகம்? அன்று முதல் அவள் நிம்மதியாக உணவருந்தவில்லை, உறக்கம் கொள்ளவில்லை, உட்காருவாள். சற்று நேரம் கூட உட்கார முடியாமல் எழுந்து கொள்வாள். நிற்பாள், சிறிது நேரம் கூட நிற்க முடியாமல் அங்கும் இங்கும் செல்வாள். இனி சுந்தரனை நினைக்க கூடாது என்று மறக்க முயற்சிப்பாள். மறக்க வேண்டும் என்பதாலேயே அவனையே நினைத்துக் கொண்டிருப்பாள். தற்போது அவன் திருவாரூர் வந்துவிட்டான் என்று அறிந்ததும் இனி அவர் இந்த வீட்டிற்குள் வரக்கூடாது என்று வாசல் கதவை அடைத்து விட்டாள். இழந்த பார்வையை திரும்ப பெற்று இப்போதுதான் சற்று அமைதி பெற்ற சுந்தரன் இப்போது பறவை நாச்சியால் மீண்டும் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டுமா? அத்தகைய நிலை வரும் அளவிற்கு நான் விட்டு விடுவேனா? பறவை நாச்சியிடம் ஊர் பெரியவர்கள் சிலரே சென்று தூது பேசிவிட்டு வந்து விட்டார்கள். அவளோ இனியும் அவரை பற்றி பேசுவதற்கு யாராவது வந்தால் நான் இங்கு வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். இனி வேறு யார் சொல்லியும் அவள் கேட்க மாட்டாள் என்பதால் சுந்தரன் என்னை நினைத்து வேண்டுகிறான். தாங்கள் எனக்கு தோழன் என்பது உண்மையானால் தாங்களே அவளிடம் சென்று எனக்காக தூது பேச வேண்டும் என்று வேண்டுகிறான். இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த பக்கம் கலங்கி நிற்பது என்னுடைய தோழன், அந்த பக்கம் கோபம் கொண்டிருப்பது உன்னுடைய தோழி. இந்த நிலையில் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? என்னால் முடிந்தவரை இருவரையும் ஒன்று சேர்த்து வைக்க முயற்சி செய்கிறேன். பறவைநாச்சி, அம்மா பறவைநாச்சி, கதவை திறம்மா. மகளே பறவைநாச்சி, மகளே பறவைநாச்சி, கதவை திறம்மா. பறவைநாச்சி, மகளே பறவைநாச்சி. யார் இவர்? குரலில் முதுமை தெரிகிறதே.
மகளே என்று அழைக்கும் மொழியில் பாசம் தெரிகிறது. நிச்சயம் யாரோ ஒரு வயது முதிர்ந்த சிவனடியாராகத்தான் இருக்க வேண்டும். மகளே பறவை நாச்சி! ஆனால் இப்படி இரவில் வந்து கதவை தட்டி அழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? மகளே பறவை நாச்சி! பெரியவரே, சிவனடியாரான தாங்கள் இந்த நேரத்தில் இங்கு வந்திருப்பது வியப்பாக இருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று இரவே பேசி தீர்மானிக்க வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன். அது என்ன? எதுவாக இருப்பினும் உள்ளே சென்று பேசலாமே. வந்த அதிதியை, வயது முதிர்ந்த இந்த அந்தனனை இப்படி வாசலில் நிற்க வைத்துதான் பேசுவாயா? மன்னிக்க வேண்டும், உள்ளே வாருங்கள். வாருங்கள், இப்படி அமருங்கள். நீயும் உட்காரம்மா. பரவாயில்லை, சொல்லுங்கள். தாங்கள் இந்த நேரத்தில் இங்கு வந்ததற்கான காரணம் என்ன? சொல்கிறேன். சொல்வதற்காகத்தானே இந்த திருவாரூர் வீதியில் தள்ளாடியபடி நடந்து வந்தேன். ஆனால் அதற்கு முன் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். என்ன வாக்குறுதி? நான் கேட்பதை நீ நிச்சயம் செய்வாய் என்ற வாக்குறுதி. முதலில் நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள். பிறகு அது செய்ய தகுந்ததா தகாததா என்பதை யோசித்து வாக்குறுதி தருகிறேன். என்னம்மா இது? இந்த வயதான கிழவன் அப்படி என்ன நீ செய்ய தகாததை கேட்டுவிடப் போகிறேன்? நீங்கள் கேட்ட பிறகல்லவா அதை தீர்மானிக்க முடியும். முதலில் சுற்றி வளைக்காமல் நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள். சரி சரி, சொல்லிவிடுகிறேன். நம்பி ஆரூரனை நீ மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவனுடைய தூதுவனாக நான் இங்கு வந்திருக்கிறேன். நினைத்தேன், பீடிகை இவ்வளவு பலமாக இருக்கும் பொழுதே விஷயம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். இந்த வயதில் இப்படி ஒரு விஷயத்திற்காக தூது வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? இதில் வெட்கப்பட என்னம்மா இருக்கிறது? அப்படி என்ன செய்யக்கூடாத தவறை நான் செய்துவிட்டேன்? இறைவனை தரிசிப்பதற்காக தல யாத்திரை சென்ற அவர் திருவொற்றியூரில் ஒரு பெண்ணை கண்டு மயங்கி அவளை மணந்து கொண்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சங்கிலிதான் அவரை இறுக்கமாக கட்டி வைத்து விட்டாளே. அது இருப்பினும் பிறகென்ன? அங்கேயே இருக்க வேண்டியதுதானே? இங்கே ஏன் வந்தார்? என்னை புறக்கணித்து விட்டு எங்கேயோ எவளோட வாழ்ந்த அவர் இன்று இங்கு வந்து விட்டால் நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? முடியாது. இனி அவருக்கு இங்கு இடம் கிடையாது. அப்படி சொல்லாதே அம்மா. நம்பி ஆரூரன் செய்தது சரியல்ல என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக இப்படி கோபித்துக் கொண்டு எவ்வளவு காலத்திற்கு இவ்விதமே வாழ்ந்து கொண்டிருப்பாய்? அதையே நினைத்துக் கொண்டு இனி நடக்க வேண்டியதை நடத்தாமல் இருக்கலாமா? இந்த வயதில் இவ்வளவு தூரம் வந்து அவனுக்காக வேண்டிக் கொண்டேனே, அதில் ஒரு பயனும் இல்லையா? உங்கள் வயதையும் வடிவத்தையும் நினைத்துதான் இவ்வளவு நேரம் பொறுமையாக பேசிக் கொண்டிருந்தேன். இதற்கு மேலும் பேசி நான் உங்களை விரட்ட வேண்டிய நிலையை ஏற்படுத்தி விடாதீர்கள். தயவு செய்து உடனே இங்கிருந்து சென்று விடுங்கள். இதற்கு மேலும் பேசி பயனில்லை என்று தெரிந்த பிறகு நான் ஏன் இங்கு இருக்கப் போகிறேன்? நான் போய் வருகிறேன். நில்லுங்கள். அவர் விஷயமாக இனி ஒருபோதும்
என் வீடு தேடி தாங்கள் இங்கு வர வேண்டாம். இது என்ன அதிசயம்? இங்கு வந்தது தாங்கள் தானா? தங்கள் தோழருடைய வேண்டுகோளை ஏற்று தாங்களே என் இல்லம் தேடி வந்தீர்களா? தம்பிரான் தோழர் என்ற பெயர் பெற்ற அவருக்காக தாங்கள் தூதுவனாகவும் வருவீர்கள் என்பதை நான் நினைத்து கூட பார்க்கவில்லையே. தங்கள் கருத்தை மறுத்து எதிர்த்து பேசிவிட்டேனே. என்னை மன்னித்தருளுங்கள் சுவாமி, என்னை மன்னித்தருளுங்கள், என்னை மன்னித்தருளுங்கள் சுவாமி. சுவாமி, பறவை, நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. என்னிடம் உள்ள உரிமையினால் நம்பி ஆரூரன் நம்மை இங்கு ஏவினான். நண்பன் என்ற முறையில் அவனுக்காக யாம் இங்கு வந்தோம். பிறிதொரு பெண்ணை மணந்தான் என்பதற்காக வருந்துகிறாயே, அவள் யார் தெரியுமா? உனது முற்பிறப்பில் உமையவளுக்கு தோழியாக கமலினி என்ற பெயரில் நீ கைலையில் வாழ்ந்தபோது உன் தங்கையாக அணிந்திதையும் அங்கு இருந்தாள். நீயும் உன் தங்கை அணிந்திதையும் நம்பி ஆரூரனாக வந்திருக்கும் சுந்தரனை கண்டு மயங்கியதால் இப்பூ உலகிற்கு வந்தீர்கள். இனி நீங்கள் மூவருமே
விரைவில் கைலைக்கு வரவேண்டிய காலம் நெருங்கி வந்திருப்பதால் நான் இவற்றை உன்னிடம் சொன்னேன். அத்தகைய பெரும் பேறு பெற்ற நான் தங்களிடம் வாதாடி பெரும் பிழை செய்து விட்டேனே. இனி அதை பற்றி பேச வேண்டியதில்லை. இன்று நான் உன்னிடம் சொன்ன தேவ ரகசியம் உன்னோடு இருக்கட்டும். நம்பி ஆரூரனை வரவேற்று நலமோடு அவனுடன் இணைந்து வாழ்வாயாக. நான் மீண்டும் என் சுவாமியோடு வாழப் போகிறேனா? ஈசனின் கருணையால் சுந்தரரும் பறவை நாச்சியாரும் மீண்டும் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்ததை நினைத்து திருவாரூர் மக்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். சுந்தரர் தினமும் திருவாரூர் பெருமானை தரிசித்து பதிகங்களை பாடி தேவார பாடல் எனும் அமிர்தத்தை அனைவரையும் பருகச் செய்தார். பல ஆண்டுகள் திருவாரூரில் ஆனந்தமாக வாழ்ந்து வந்த சுந்தரருக்கு திடீரென்று ஒரு நாள் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் தோன்றியது. தம் வாழ்வில் ஏதோ ஒன்றை இழப்பதாக அவருக்குள் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அது என்னவென்று புரியாமல் சுந்தரர் மிகவும் வருத்தத்திற்கு உள்ளானார். சுவாமி, சொல் பறவை. தாங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருப்பது போல் தெரிகிறதே. சரியாக சொன்னாய் பறவை. என்ன காரணத்தினாலோ என் மனம் பெரிதும் குழப்பம் அடைந்திருக்கிறது. இனி தங்கள் வாழ்வில் எவ்வித குழப்பத்திற்கும் இடமில்லையே. இறைவனே தங்களுக்காக தூது வந்தார் என்பதை கேட்டு சைவ உலகமே வியப்படைந்து தங்களை போற்றி துதித்ததே. அப்பேற்பட்ட தாங்கள் எதை நினைத்து வருந்துகிறீர்கள்? ஆம், சேரமான். என் மீது மாறாத அன்பு கொண்ட சேரமான் பெருமானை உனக்கு நினைவிருக்கிறது அல்லவா? சேரமான் பெருமானை எப்படி மறக்க முடியும்? மலைநாடான சேர நாட்டை ஆளும் மாமன்னர் தமது தலைநகரான மகோதையிலிருந்து இந்த திருவாரூருக்கு தங்களை தேடிக்கொண்டு வந்தாரே. உண்மைதான். அவருக்கு என்னை பற்றி கூறி இங்கு அவர் வரும்படி செய்தவர் யார் என்பது தெரியும் அல்லவா? என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? நம் இல்லத்திற்கு வந்த பொழுது அவர் சொன்ன அந்த அற்புத நிகழ்ச்சியை மறக்க முடியுமா? இன்று நான் பெரும் பாக்கியம் பெற்றவனானேன். விழித்தெழுந்த போதே தாங்கள் அரண்மனைக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியை கேட்டேன். உடனே மகிழ்ச்சியோடு உங்களை காண வந்தேன். ஆசி புரியுங்கள். சேரமன்னா, நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆயினும் தங்களை வாழ்த்தும் தகுதி எனக்கு உண்டா என்று யோசிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? மன்னவா,
நான் திருத்தலங்களை தரிசிப்பதற்காக பல நாடுகளுக்கு சென்று கொண்டிருப்பவன். எங்கு சென்றாலும் அங்குள்ளவர்களைப் பற்றிய அரிய செய்தியை தெரிந்து கொள்ளுவேன். அப்படி உங்களைப் பற்றி நாங்கள் அறிந்த செய்திகள் எங்களை வியப்பின் எல்லைக்கே கொண்டு போய்விட்டது. எதை பற்றி சொல்கிறீர்கள்? உயிர்கள் ஒவ்வொன்றும் தங்களுக்குள் உரையாடும் போது அவை கலர்வன என்ன என்பதை அறியும் ஆற்றல் கொண்டவர் என்பதால் தங்களுக்கு களரிட்டவார் என்றே பெயர் விளங்குகிறதல்லவா? அவ்விதம் அதையெல்லாம் கேட்டு அந்தந்த உயிர்களுக்கு விளையும் துன்பங்களையும் நீக்கி அருளாட்சி புரிகிறீர்களே, இறையருள் இல்லாமல் எவரால் இவ்விதம் செய்ய இயலும்? இவற்றிற்கெல்லாம் மேலாக ஒவ்வொரு நாளும் தாங்கள் அம்பலவாணர் முன்னின்று பூசை செய்தவுடனே இறைவன் ஆடும் பொழுது எழும் கற்சிலம்பின் ஓசையை கேட்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறீர்களே, அத்தகைய பெரும் பேறு எங்களுக்கெல்லாம் எப்பொழுது கிடைக்கப் போகிறது? அதையெல்லாம் கேட்டு வியந்து தங்களை தரிசிக்க வந்திருக்கும் எங்களுக்கு தங்களை வாழ்த்துவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். சிவவேடம் தரித்தவர்கள் அனைவரும் சிவமே என்றுதானே சைவ சித்தாந்தம் சொல்கிறது. அடியார்களை காணும் போதெல்லாம் அரணாரையே நான் காண்கிறேன். நான் பூசை புரியும் நேரம் நெருங்கிவிட்டது. நீங்கள் இன்று எங்கள் அரண்மனையிலேயே தங்கியிருந்து எம்மோடு உணவருந்து விட்டுத்தான் செல்ல வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். தாங்கள் தரும் உணவு என்பது சிவாலயத்தில் பெறும் பிரசாதம் அல்லவா? மிக்க மகிழ்ச்சி. அமைச்சரே, மன்னா, சிவனடியாரை உரிய முறையில் உபச்சாரம் செய்யுங்கள். நான் பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்படியே ஆகட்டும் மன்னா. வாருங்கள். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி, பொலிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை, வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை, தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. அம்பலத்தரசே, ஆடும் கலையின் நாயகனே, உங்கள் ஆடும் கழலில் அணிந்த சிலம்பின் ஓசையை தங்களை போற்றி துதித்த மறுகணமே ஒலிக்கச் செய்தீர்களே, இன்று ஏன் இன்னும் ஒலிக்கவில்லை? என்பெருமானே, நாட்டிய கலை எங்கள் நடராஜன் ஆடிக் காட்டிய கலை என்று நானிலமே போற்றி புகழ்கிறது. அப்பொழுது எழும் அந்த சிலம்பின் ஓசையை நாள் தவறாமல் கேட்கும் பாக்கியத்தை இந்த எளியவனுக்கு தந்தீர்களே, இன்று என்ன நேர்ந்தது? ஏன் இந்த தாமதம்? இறைவா, இன்று நான் அந்த சிலம்பின் ஒளியை கேட்கப் போவதே இல்லையா? நான் ஏதேனும் தவறு இழைத்து விட்டேனா சுவாமி? எனது துதியில் என்னை எறியாமல் ஏதேனும் பிழை செய்து விட்டேனா? தாங்கள் ஆடும் கடல் ஒலியை கேட்க எனக்கு அருள் புரியுங்கள் பிரபு, அருள் புரியுங்கள். இல்லை இல்லை, இன்று நான் அந்த ஒலியை கேட்கப் போவதே இல்லை. இனி இந்த உலகத்தில் நான் எதற்காக வாழ வேண்டும்? இந்த உடல் கொண்டு வாழ்வதே ஈசனை துதித்து அவருடைய அருள் கொண்டு வாழ்வதற்காகத்தானே. அந்த அருளுக்கு அடையாளமாக ஒலித்துக் கொண்டிருந்த சிலம்பின் ஓசை இன்று கேட்கவில்லை என்றால் இனி நான் வாழ வேண்டியதே இல்லை. எனது துதியின் பயனை பெற முடியாத இந்த தேகம் சிதைந்து போகட்டும், சிதைந்து போகட்டும். சேரமண்ணா,
உன்னைப் போலவே என் மீது மிகுந்த பக்தி கொண்ட நம்பி ஆரூரன் தில்லை பெருவெளியில் நின்று எமது திருக்கூத்தின் சிறப்பையெல்லாம் தேவார பதிகமாக பாடினான். அந்த இனிய தமிழின் கவிச்சுவையில் ஆழ்ந்து போன நான் என்னை மறந்து அங்கேயே தாமதித்து விட்டேன். சுவாமி, நம்பி ஆரூரர் அவர் பாடும் தேவார பதிகம், ஆஹா, இறைவனே அதை கேட்டு மெய்மறந்து போனார் என்றால் அந்த பாடல் எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும். ஈசனின் வாக்கினாலேயே நம்பியாரூரரின் பெருமையை உரைக்கிறார் என்றால் அவரது பக்தி எவ்வளவு சிறப்புடையதாக இருக்க வேண்டும். அவரை பற்றி யாரிடம் கேட்பது?